நான் வந்துட்டேன். இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்தியா போக போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்தியா டு கொரியா vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு தான் ஃப்ளைட்டு. இன்னைக்கு வந்து அக்கா வீட்டுக்கு போகிறேன். ஸோ அக்காவோட ஃபேமிலி கூட தான் நான் போகிறேன். அதனால் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் மீன்வைல் வர வழியிலே வந்துட்டு என்னோடய தங்கச்சியை பார்க்குறதுக்காக வந்தேன். அவளுக்கு சில ஊறுகாய் அது எல்லாமே கொடுத்து விட்றதுக்காக வந்தேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 2 பேரும் சேர்ந்து டின்னர் தான் போக போகிறோம். டின்னர் சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஒரு பை சொல்லிவிட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலி கொரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ வெக்கேஷன் சொலார் லீவ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 10 days கிட்ட லீவ் இருக்குது. ஸோ அந்த வெக்கேஷனுக்கு தான் நாங்கள் வந்து எல்லோரும் இந்தியா போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 24 hours ஃப்ளைட் ஜர்னி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம இப்போது டின்னர் சாப்பிட போகலாம். இவளோட யூனிவர்சிட்டி பக்கத்தில் இந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். இது ஒன்று தான் இருக்குது. அதனால் இங்கேயே வந்தாச்சு. ஆக்சுவலி அது வந்து ஒரு சங்கேப்சால் கடை. நாங்கள் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நினச்சி உள்ளே போயிட்டோம். இந்த மேப் அதான் உள்ளே போகல. இந்த மேப் தப்பாக காமிச்சிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம், மேப் போட்டிருக்கோம். இவ காலேஜை சுற்றி 1-2 ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. கன்வீனியன்ஸ் ஸ்டோரே ஒரு 2 தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் இப்போ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே தான் பக்கத்தில் தான் காட்டுது. இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, இதோ இருக்குது சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்தாச்சு. ஓகே, மெனு இங்கே கொரியாவில் பார்த்திங்கன்னா மெனு வந்து எப்போவுமே கடைக்கு வெளியில் இந்த மாதிரி வச்சுருவாங்க. நம்ம அதை பார்த்துட்டு உள்ளே போய்க்கலாம். கடைசியில் அந்த கடைக்கும் போகல. அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கா. அதனால் இங்கே 2 கடை பார்த்து வச்சுருக்கோம். இதில் எதுக்காவது போவோம். குளிருது வேற. இது 2 கடை என்னன்னு பார்த்துட்டு ஏதாவது ஒன்று போகணும். இதுக்கு மேலே வேறு கடை இல்லை. நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இது 2 மட்டும்தான். இது என்ன போட்டிருக்கு, கல்வித்தாங். இது கல்வித்தாங். அது வந்து சங்கேப்சால் கடை. அந்த கடையில் சூப் இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும்னு தெரியல. இது ஒரு கடை. அப்புறம் வந்து எனக்கு மண்டிக்கு பின்னாடி இருக்க ஒரு கடை. ஓகே, ஒரு வழியாக வந்து ஒரு கடைக்கு வந்தாச்சு. நினைக்கிறேன் யாராச்சும் கேட்கவா. அங்கே வந்து கிம்ச்சிலாம் வச்சுருக்காங்க. நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம். இப்போது கிம்ச்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கேக். இது வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து சூப் இருக்குது. சூடாக நேரம் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சூப்பில் வந்து கொஞ்சம் பெப்பர். இதெல்லாம் வெறும் சைட் டிஷ் தான். மெயின் டிஷ் பெப்பர் நிறையா போட்டேன். சூப்பு கம்மியாக எடுத்துகிட்டு பெப்பரை அதிகமாக போட்டு விட்டேன். மூக்கிலே ஏறுது. யாராவது இப்படி பெப்பர் போடுவாங்களா? சூப்பில் பெப்பர் போடாமல் பெப்பரில் சூப்பு போட்டிருக்கேன். இது சிக்கன் டெரியாக்கி ரைஸ். கீழே வந்து சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குது. மேலே சீவீட் போட்டிருக்காங்க. இது வந்து முட்டைக்கோஸ் சாலட். இது வந்து சுட சுட டோஃபு சூப் வந்துடுச்சு. அப்புறம் கூடவே ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோஃபு சூப் இல்லை, டியூனா சூப். இதில் வந்து டியூனா அப்புறம் கிம்ச்சி டோஃபு இருக்கும். ஓகே, இப்போ அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம்.
அங்கே போயிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து 6 o'clockலாம் கிளம்பணும். அந்த 24 hour ஃப்ளைட் ஜர்னி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா எப்படி கொரியாவிலேருந்து இந்தியா போகிறதுக்கு 24 hours கேட்பீங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஜர்னி. நான் என்னன்றத நாளைக்கு வந்து ஏர்போர்ட் போயிட்டு சொல்கிறேன். The next day. குட் மார்னிங். ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நான் வந்து ஏன் இப்படி கிடக்குறேன்னா, கார் ஓட்ட சொன்னால் ரோலர் கோஸ்டர் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் முன்னாடி வேற பயங்கரமாக மிஸ்டா. எல்லாரும் வந்து பொறுமையாக போயிட்டு இருக்காங்க. திடீர்னு சடன் பிரேக்காக போட்டுட்டு இருக்காங்களா. எனக்கு வந்து அப்படியே ரோலர் கோஸ்டரில் வந்த மாதிரி ஆயிடுச்சு 2 மணி நேரம். காலையில் 6 மணிக்கு கிளம்பி இங்கே 8 மணிக்கு ரீச் ஆகிறது தான் பிளானு. ஆனால் கிளம்புனதே 8:30 மணிக்கு. இப்போ மணி வந்து 10 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டே ரீச் ஆகிறோம். பின்னாடி வந்து ஃபுல்லாக லக்கேஜ் வந்து ஏற்றியாச்சு. இன்னொரு காரில் தான் வந்து அக்கா ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளைட் வந்து எப்படி 24 hours சொல்கிறேன். ஆக்சுவலி இன்சான் ஏர்போர்ட்லேருந்து ஸ்ரீலங்கா போனோம். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து 8 hours ஜர்னி. அப்புறம் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு 15 hours கிட்ட லே ஓவர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரூம் கொடுத்துருவாங்க நமக்கு ஃப்ரீயாகவே. அவங்களே வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அந்த 15 hours அப்புறமா திரும்ப ஸ்ரீலங்காலேருந்து நம்ம ட்ரிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு 3 hours, 2.5 to 3 hours ஆகும். ஸோ டோட்டலி இது வந்து 24 hours. 24 ஹவர்ஸ்க்கும் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? எவ்வளோன்னு தெரியல. இவ்வளோ வந்தாச்சு. நம்ம செக்இன்கே வந்து க்யூவில் நின்றுட்டுருக்கோம். இவ்வளோ பெரிய க்யூவை தாண்டி தான் நம்ம போக முடியும். இப்போ தான் வந்து செக்இன் முடிச்சுட்டு கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரீயில் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோமா, அதிலே டைம் ஆயிடுச்சு. இன்னும் டைம் இருக்குது, 15 minutes டைம் இருக்குது. போகலாம். வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு வந்தோம். அதுக்கே பார்த்திங்கன்னா க்யூ வந்து நின்றுட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதை வந்து கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்குவிட் கேமோட என்னென்னமோ அந்த தீம்லேயே வந்து ஃபுல் ஸ்நாக்ஸும் வச்சுருக்காங்க. ஒரு வழியாக 8 மணி நேரத்தை ஓட்டியாச்சு. முடியல, பேக்கெல்லாம் வலிக்குது. மறுத்து போச்சு ஆக்சுவலி. எரியுதடி மாலா. அந்த அளவுக்கு ஒரே இடத்துல உட்காந்து ஒரு வழியாக 8 மணி நேரம் முடிஞ்சிச்சு. இன்னும் 15 மணி நேரம் இங்கே ஸ்ரீலங்காவில் ஓட்டணும். இப்போ ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் வந்தாச்சு. அப்படியே போகலாம். வெளியே போயிட்டு இங்கே நம்ம வெளியே போகிறதுனால நம்ம திரும்பவும் இமிக்ரேஷன் பாஸ் பண்ணணும். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் தான் வெளியே போக முடியும். வெளியே போயிட்டு பார்க்கலாம். எல்லாம் ஸ்ரீலங்கா டியூட்டி ஃப்ரீ. சூப்பராக இருக்கு. இங்கே வந்து எங்களை வந்து பஸ்ஸில் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸ்ரீலங்கா வந்து அப்படியே இந்தியா மாதிரி தான் இருக்குது. என்ன பஸ்ஸு ஆட்டோலாம் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரோடு எல்லாமே வந்து இந்தியா மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரில. ஸ்ரீலங்கா சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. அங்கே தெரியுதுல, அதுதான் வந்து ஸ்ரீலங்கா பஸ்ஸு. டவுன் பஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் போல. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த கலரில். அப்புறம் இதே வந்து ப்ளூ கலரில். ஓகே, நைஸ். ரொம்ப அந்த விண்டேஜ் எஃபெக்டில் இருக்குது. சூடாக கடலை விற்கிறாங்க. ஓ, சரக்கு கடை காய்ஸ். ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா சரக்கு கடை. 2 கிலோமீட்டர்னு எங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழித்து ஒரு ஹோட்டலில் வந்து இறக்கி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கே சுற்றுறதுன்னு வேறு தெரியல. இப்போ வந்து போகிறதே வேஸ்ட்டு. அதே மாதிரி ஹோட்டலுக்கு கீழே சுற்றி பார்க்குறதுக்குமே எதுவுமே இல்லை.
டின்னர் வேறு 8 மணிக்கு தான் ரெடி ஆகுமா. ஸோ இன்னும் 1 hour ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டின்னர் போய் சாப்பிட வேண்டியதான். வேறு எந்த வேலையுமே இல்லை. எதுக்கு நாங்கள் வந்தோன்னே தெரியல. நாங்கள் வந்து இங்கே இருந்து ஏதாவது சுற்றி பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா ஹோட்டலுக்கு வரத்துக்கே இருட்டிடுச்சு. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா எங்கேயாவது வாக்கிங் மட்டும் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கொரியாலேருந்து வந்தனால தெர்மல் வேர்லாம் போட்டு வந்துட்டேன். இங்கே வெக்க தாங்க முடியல. இனிமே இந்த வேக்காட்டில் என்னால் இருக்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த தெர்மல் வேரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா நம்ம வந்து டின்னர் போகிறோம். குழம்பு காரம் பருப்பு டின்னர் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. இவ்வளோ சோறு, ஒரே ஒரு ஸ்பூனு, ஒரு கரண்டிலாம் கிடையாது, ஒரு ஸ்பூன் குழம்பு தான் கொடுத்தாங்க. 2 சிக்கன் பீஸு. அது நம்மலாம் வந்து குழம்பு கரண்டியாக ஊற்றி சாப்பிட்றவங்க. நமக்கு போயிட்டு ஒரு ஸ்பூன் இவ்வளோ சோறுக்கு இத்தூண்டு குழம்பு கொடுத்தா எப்படி நமக்கு பத்தும்? 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்கள். அதனால நாங்கள் வந்து சாப்பிடல. ஸோ சும்மா வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்துட்டோம். இங்கே ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்ததுன்னா எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு. அதனால தான் சுத்தமாக கிளாரிட்டியே இல்லை. பீச் வந்துருச்சு அதுக்குள்ளே. நாங்கள் ஏதோ ஒரு ரோட்டுக்குள்ளே போனோம், அதுக்குள்ளே பீச் வந்துருச்சு. கரையோரமாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வீடெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச்சு. இருட்டாயிடுச்சு, சுத்தமாக ஒன்றுமே தெரில. நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் உட்காந்து சரக்குலாம் வேறு அடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வீடு, குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. வாவ், உள்ள ஒருத்தர் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கரையோரம் வந்து சரக்கு கடைக்கு தான் ஃபேமஸ் போல். எல்லாமே முக்கால்வாசி சரக்கு கடையாக தான் இருக்குது. ஓ, டியூனா கிரில்லு, கிரில் ப்ரான்ஸ் இதெல்லாமே இருக்குது. இது ஆக்சுவலி சரக்கு கடை. இதெல்லாமே சைடிஷ் போல். இதோ இங்கெல்லாம் டாலரில் தான் இருக்குது. ரொம்ப அவுட்டரில் இருக்கும் போல். ஆக்சுவலி பீச்சுக்குமே போக முடியல. பீச் வந்து ரொம்ப இருட்டாக இருந்தது, அதனால் அங்கேயும் போகல. ஸோ திரும்ப நாங்கள் இந்த மெயின் ரோட்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி முற்றி பாருங்கள், ஒரு கடை கூட இல்லை. நாங்கள் ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நாங்களும் நடந்து போயிட்டே இருக்கோம். ஆனால் இன்னும் ஒரு கடையும் கிடைக்கல. ஏதாவது தேடி போயிட்டு சாப்பிட்ணும். ஏன்னா நாங்கள் டின்னர் ஒழுங்காக சாப்பிடல. ஃப்ளைட்லேயுமே வந்து ஒழுங்காகவே இல்லை, சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை. அதனால் இப்போ தேடிட்டு இருக்கோம். ரேண்டமாக வந்து இந்த கடையை பார்த்தோமா, அதனால உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். எல்லாமே வந்து இந்த வுட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் வந்து நல்லா விண்டேஜ் கலெக்ஷன்ஸாக இருக்குது எல்லாம். அப்பா செம வெயிட்டு. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியல. இதெல்லாம் உண்மையான சரக்கு பாட்டில் இல்லை, வெறும் பாட்டில். உள்ள தண்ணி கூட ஊற்றி வச்சு குடிக்கலாம். அழகாக இருக்குது. கப்புமே வுட்டில் இருக்குது. எல்லாமே வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்குது. அடேங்கப்பா. ஒரு கடையை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து கிரில் ப்ரான் வாங்கியிருக்கோம். கூடவே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் ரைஸ் அது தெரியல, லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது. நல்லா தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து தூங்கிட்டு மார்னிங் நம்ம எந்திரிச்சு கிளம்பணும். ஓகே, சாப்பிட்டாச்சு. நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதான். மார்னிங் வந்து 5:30க்கு எந்திரிக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம மார்னிங் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் பார்க்கலாம். The next morning. ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் வந்தாச்சு. போகிறப்ப 1.5 மணி நேரமாக வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ ஹோட்டல்லேருந்து திரும்ப வரோம், 1/2 hour கூட ஆகலை, சீக்கிரமாக வந்து விட்டுட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஃப்ளைட் 8 மணிக்கு தான்.
இப்போ ஃப்ளைட் 8 மணி தான், ஆனால் வந்து 5:30 தான் ஆகுது. ஸோ போயிட்டு சும்மா டியூட்டி ஃப்ரீயில் வந்து ஏதாவது சொவீனியர் வாங்கிட்டு, ஸ்ரீலங்கா வந்தோன்ற ஞாபகத்துக்கு ஏதாவது சொவீனியர் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். டைம் வந்து இன்னும் 2 hours இருக்குது. அதனால் நாங்கள் வந்து சிலோன் காஃபி குடிக்க போகிறோம். சிலோன் காஃபி பார்த்திங்கன்னா $4. அப்புறம் வந்து பிஸ்கட் இருந்துச்சு, ஏதோ குக்கி மாதிரி இருந்தது, அது வந்து $1. சிலோன் காஃபி வாங்கியாச்சு. ஒரு ஜான் தான் இருக்குது காஃபி. அவ்வளோ கம்மியாக இருக்குது. இது நம்ம ஊரில் வந்து கஃபே லட்டே மாதிரியே தான் இருக்குது, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகே, இப்போ நம்ம வந்து கேட்டுக்கு தான் போக போகிறோம். ஃப்ளைட்டே ஃப்ரீயாக இருக்குது, அதனால் எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்கிட்டோம். நான் வந்து எனக்கு வந்து அந்த 3rd சீட் கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் வந்து ஜன்னல் சீட்டுக்கு வந்து உட்காந்துட்டேன். என் பக்கத்துலலாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து இந்தியா வந்துட்டோம். எல்லா இமிக்ரேஷனுமே வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து திருச்சியில் மட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் பாஸ் பண்ணி வெளியே வரதுக்கே வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் வெளியே வரோம். அவ்வளோதான், வீட்டுக்கு போக போகிறோம்.